வழிய விடுங்க. நான் யாரு கூடயா பேசுற மாதிரி இல்ல. வீட்டுல ஒரு இலி வளர்க்குறீங்களா? பசி அடிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா போங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாம் என்ன இப்படி முடிச்சு பாக்குறீங்க? சிக்கன் குழம்பு இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்டா இருந்ததுன்னு ஒரு 2 குண்டா சோறு காலி பண்ணிட்டேன். அது ஒரு குத்தமா? சரி, ஓகே, ஏதோ நடந்து போச்சு. எல்லாம் வீட்டுக்குள்ளே நினைச்சு நம்ம மன்னிச்சு விட்டோம். ஐயோ, இவ வேற என்னைய இம்ச பண்றான்டா. இவனை பார்த்து பயப்படாம இருக்கலான்னு பார்த்தா கூட நம்ம பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுத்துருதே. இப்ப என்ன பண்ண காத்துட்டு இருக்கானோ? சரி, அப்படியே கொஞ்சமா பின்னாடி போய் பாப்போம். அப்பா இது வரைக்கும் எதுவும் பண்ணல. கடவுளே கணபதி காப்பாத்துப்பா. ஹலோ பாஸ், ஹவ் ஆர் யூ? அப்படியே யோசிக்காத ஓடிடுற. 3 சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க. 6ன்னு சொன்னேன். சரி, 6 சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க. வெள்ளம் வரும்னு சொன்னேன். அதுக்கு போய் வெளியே நிக்க வச்சுட்டாங்க இந்த மிஸ். எனத 8 வினாடி ஒருவரை கட்டி அணைப்பதன் மூலம் 70% மன அழுத்தம் குறைதா? எனக்கு இருக்கிற மன அழுத்தத்துக்கு 8 வருஷம் கட்டிப்பிடிச்சாலும் குறையாது. ஆமா. எப்பா சாமி, என்னடா அது இப்ப இவ்வளவு வெயில் அடிக்குது? இவ்வளவு முடி வச்சு நமக்கே மண்டை காயுதுன்னா மண்டையில முடியல அவனெல்லாம் எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவானுங்க? அப்படியே முன்னங்கால தாம்பரத்துல வச்சு பின்னங்கால திண்டிவனத்துல வச்சு ஒரு ஸ்ட்ரெச் போட். இவன் எப்படா வந்தான்? ஐயோ, நான் வந்த வழியா கிளம்புறேன். நான் போகிறேன் மேலே மேலே. என்ன வரும் வெயில் சிந்துவதால் வெக்க வரும். வெட்க எங்கம்மா வருது? அடிக்கிற வெயிலுக்கு மயக்கந்தாமா வருது. உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்டா கால் வலிக்கும்னு சொல்றாங்க. அது நடக்குது. ஆனா வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றாங்களே, அது மட்டும் வளராம இருக்கே, அது எப்படி? ஒரு ஓரமா உட்காந்து யோசிச்ச அப்புறம் தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில பிளட் குரூப் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்குதுன்னு. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் அது பாட்டுக்கு போயிரும். நான் பாட்டுக்கு கம்முன்னு இருக்கேன். பிரிக்க முடியாதது என்னவோ நானும் சோம்பேறித்தனமும், பிரியக்கூடாதது நானும் என் பாசமும், சேர்ந்தே இருப்பது நானும் பிரச்சனையும், சேராதிருப்பது நானும் நிம்மதியும். என்னமோ போ. என்ன பாக்குறீங்க? என்னடா ஒரு கேட்டு இப்படி ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன்னா எல்லாம் என் விதி. இது இவ்வளவு பெரிய வீடு தானே, ஆனா ஒரு கிரைண்டர் கூட இல்ல. கேட்டா அதான் நீ 3 வேளை நல்லா முக்குறீல, வந்து மாவாட்டி கொடுங்கிறான். அவ்வளோ பெரிய கல்ல போட்டு ஆட்டி ஆட்டி என் முதுகெலும்போட மேனரிசமே இப்படி ஆயிப்போச்சு. பூனைகள் வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே ஒரு புகார் கொடுக்கலான் இருக்கேன். இந்த மச்சாங்க வந்து ஓசி வாங்கிட்டு போங்க. போய் 2 மணி நேரம் ஆச்சு. இந்த வர்றாங்க தவிர ஆளையே காணும். நானே பெட்ரோல் சொட்டு மருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றி வச்சிருந்தேன். முடிச்சு தான் ஓடி ஓடி உழைக்கணும், கடங்காரனுக்கெல்லாம் கொடுக்கணும். இவன் காதை வெட்டுக்கடா. சரியா காதை வெட்டினாதீங்க, அப்புறம் நான் குருடனா தான் அலையணும். ஏண்டா உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? Monday I have nothing to do. Tuesday I have nothing to do. Wednesday I have nothing to do. Thursday I have nothing to do. Friday Saturday nothing to do. Sunday come I have nothing. முதல் பையன் BE, 2வது பையன் MBA, 3வது பையன் PhD, 4வது பையன் திருடனா? ஏன்டா அவனை வீட்டுல வச்சிருக்க? என்ன பண்றது? அவன் மட்டும் தான் சம்பாதிக்கிறான். இந்த பைத்தியக்காரி என்னதான் பண்றா?
இப்ப என்ன வச்சு குரல் வித்து பண்றதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்கிறா. பேசாம இவ்வளவு இந்த 2 கையால அடிக்கலாமா? அடிச்சு சாவடிச்சிடலாமா? சரி வேண்டாம். அப்புறம் நம்ம சோத்துக்கு என்ன பண்றது? மம்மி சும்மா பேசிக்கிட்டு இருந்த மம்மி. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாரு? திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். எல்லா சோப்பு விளம்பரத்துலயும் பொம்பளைங்க குளிக்கிறதையே காட்டுறீங்களே, ஏண்டா எங்களை பார்த்தா குளிக்காதவங்க மாதிரியா தெரியுது? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. நீ எல்லாம் குளிக்கிறது எப்படா பாக்குறது தானே. அதனால நான் ஒன்னு முடிவு பண்ணிருக்கேன். முதல்ல நான் குளிக்கிற வீடியோவை இந்த சேனல்ல போடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டவல் கட்டிக்கிட்டு. அந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு அந்த டவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னத்த கொட்டுறான்? மஞ்சத்தூளை தண்ணியில குட்டி விளையாண்டுட்டு இருக்கான். ட்ரெண்டிங் ரீல்ஸ் பண்றாப்புல. டேய் அண்ணா, அம்மா பாக்குறதுக்குள்ள எடுத்துட்டு போய் கீழே கொட்டிடுங்கடா, இல்லனா அவ்வளவுதான். இந்த மஞ்சப்பொடியை வச்சு நான் 1 மாசம் சாம்பார் வச்சிருப்பேனேன்னு பொழப்பி தள்ளி இருப்பாங்க. ட்ரெண்டிங் சொல்லி 1 வாரமா மஞ்சப்பொடி கையுமா அலைஞ்சிட்டு இருக்கீங்கடா. முடியலடா டேய். இங்க பாரு, பூனைன்னு ஒண்ணு வாங்கினதே என் மன அமைதிக்கு தான். நீ 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் தூங்குற, இது சரிப்பட்டு வராது. அந்த 4 மணி நேரம் எழுப்புனதுக்கும் மூஞ்ச தூக்கி வச்சுன்னு வச்சுக்க. பெரிய கோபக்காரங்க, ஒரு மிலிட்டரி ஆளுங்க அவரு. நம்ம சரித்திரத்தை திரும்பி பார்த்தா அது எனக்கு கத்து கொடுத்தது ஒண்ணுதாங்க. நாம வாழணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இருக்கிற பிரச்சனையா மறக்கலாம்னு பார்த்தா தியானம் பண்ணும் போது எல்லா பிரச்சனையும் ஞாபகத்துக்கு வருது. இது என்ன டிசைனோ தெரியல. நர்சம்மா, எனக்கு காய்ச்சல் விட்டு அடிக்குது, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. விடாம அடிக்கிறதுக்கு அது என்ன உன் பொண்டாட்டியா? காய்ச்சல்லாம் அப்படிதான் அடிக்கும். சரி ஊசி போடணும், ஒழுங்கா காட்டு. இவ்வளவு விட என் பொண்டாட்டியே எவ்வளவு பரவாயில்ல போலியே. இந்த குத்துறாள் அதானே பார்த்தேன். என்னோட அது இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். இதோ வந்துட்டான்ல. இதோ ஜூலை வந்துருச்சுல்ல. இனிமே ஜூன் போனால் ஜூலை காற்றே, ஜூலை மலர்களேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது, இந்த வருஷத்துக்கு 6 மாசம் டக்குன்னு போயிடுச்சு. பாதி வருஷம் போயிடுச்சடா. நம்ம என்ன பண்ணுவோம் இந்த 6 மாசத்துல? என்ன பண்ணுவோம் யோசிச்சே 6 மாசம் போயிடுச்ச. ஆனா அட்லீஸ்ட் இருக்கிற 6 மாசத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சான். ஆனா என்ன பண்ணணும் யோசிக்கலாம். உங்களுக்கு இந்த 6 மாசம் எப்படி போச்சு ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்க. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜானே அனுப்பி வச்சான். என்னத்த வேற என்ன பிரச்சனைதான்.